சொந்தங்களுக்கு வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா தாண்டிக்குளம், பத்தினியார், மாவிலங்குளம் 4ஆம் ஒழுங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 பரப்பு காணி ஒரு அழகிய ஒரு மாடி வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. பாத்தீங்கன்னா முன்னுக்கே பெரிய மதில் கட்டி டபுள் கேட் போட்டிருக்காங்க. இப்ப நாங்க காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 2 பரப்புகள் இருக்குதுங்க. சுற்று மதில் கட்டப்பட்ட நிலையில இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, அழகான முறையில பூக்கண்டுகள் வச்சு ஒரு வித்தியாசமான முறையில இதுல ஒரு பூங்கா மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. சின்னாக்கள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பூங்கா மாதிரியான ஒரு அமைப்பு இங்கால செட் பண்ணி வச்சிருக்கிறார். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த காணி. மொத்தம் 2 பரப்பு இருக்குதுங்க. மேலே ஃப்ளாட் பண்ணி மேலே ஒரு ரூமும் ஒரு சின்ன ஹோலும் கட்டியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். வெளி குளியல் அறை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஷவரெல்லாம் போட்டி இதில் வெளியில் குளிக்கக்கூடிய வசதியோட இந்த குளியல் அறை இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே போகிறதுக்குரிய படி இந்த சைட்டில் வச்சிருக்கிறார். அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்டா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோல் உண்டு. இந்த ஹோல் மேலே ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி இந்த பகுதியில் தான் மேலே மாடி கட்டியிருக்கிறார். மேலே ஒரு ரூமும் ஒரு ஹோலும் இருக்குது. நான் அதை கொண்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்குது. அடுத்த கட்டம் உள்ளே போனோம்னு சொன்னால் இது இன்னொரு ஹோல் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ள பொருளோட சேர்த்து தான் கொடுக்க போகிறார். எதுவுமே அவர் எடுக்க மாட்டார். அதாவது ஒரு சோட் கேஸ் மட்டும் அவர் எடுத்துக்கொள்வார். அவர்கிட்ட உடுப்போல் இருக்கிற ஒரு சோட் கேஸ் மட்டும் எடுத்துக்கொள்வார். மிச்ச எல்லா பொருளும் அப்படியே விட்டுட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீட்டர் இருக்குது. சிசிடிவி கேமரா 8 சிசிடிவி கேமரா இருக்குது. அதே மாதிரி 15 லட்சத்துக்கு சோலார் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதாவது கரண்ட் இல்லாத காலப்பகுதியில் கூட அந்த சோலார் வீடு ஃபுல்லாக ஏசியில இருந்து ஃபேன்ல இருந்து எல்லாம் இயங்கக்கூடிய மாதிரி 15 லட்சம் செலவழிச்சு அந்த சோலார் செட் போட்டிருக்கிறார். அதே மாதிரி கட்டில் இருக்குது, சோபா செட் இருக்குது, ஃபேன் எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி இருக்குது, அவன் இருக்குது. கிச்சனில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த புகையை வெளியில் தள்ளுற அந்த மெஷின் இருக்குது. இப்படி நிறைய பொருட்களோட தான் அப்படியே இந்த வீடோடையும் சேர்த்து அப்படியே விற்க போகிறார். காணி எல்லாம் சேர்த்து தான் விற்க போகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு ஹோல். நாங்கள் மொத்தம் இப்போ 3 ஹோல் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இது 3ஆவது ஹோல். 3 ஹோல் இருக்குது. இந்த ஹோலுக்கு பக்கத்துலேயே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. பாருங்கள், நல்ல பக்காவாக பிளான் பண்ணி இந்த வீடை செட் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே உங்களுக்கு வேலை ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே பாலை காய்ச்சி இருக்கிற வேலை தான் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ரூம், 2ஆவது ரூம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரூமுக்குமே சீலிங் ஃபிட் பண்ணி ஃபேன் பூட்டியிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்க அவ்வளோ அழகா நேர்த்தியாக செட் பண்ணி வச்சிருக்காரு. பாருங்க, இந்த புகை தள்ளக்கூடிய அந்த மிஷின் அந்த பூட்டியிருக்காரு. பாருங்க, நாங்கள் சமைக்கும் போது அந்த புகையை கொண்டு அப்படியே வெளியில எடுத்து விடுற மாதிரி, வீடு கரை பிடிக்காத மாதிரி அந்த அதுவும் பூட்டியிருக்கிறார். இதால அவன் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வந்தோம்னு சொன்னால் ஹோலுக்கெல்லாம் பாருங்க, எல்லாம் ஃபேன் எல்லாம் பூட்டி சீலிங் எல்லாம் அடிச்சிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக பூட்டியிருக்காரு. பழசும் இல்லை, எல்லாம் புதுசாக எடுத்து அப்படியே பூட்டியிருக்கிறார். அப்படியே தான் கொடுக்க போகிறார். அப்படியே வந்தோம்னா இங்கால ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. பாருங்க, இந்த சைட்டில் ஒரு ஹோல் இருக்குது. மொத்தம் 4 ஹோல். இதோட அந்த ஹோலுக்கு பக்கத்தில் இங்கால பாருங்க அட்டாச் பாத்ரூம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கார். பாருங்க, ஃபுல்லாக சுவர் எல்லாம் மார்பிள் பதிச்சிருக்கார். மேலே சீலிங் போட்டிருக்கிறார். கீழையும் எல்லாமே மார்பிள் பதிச்சு மிக நேர்த்தியான முறையில் செய்திருக்கிறார். அட்டாச் பாத்ரூம் கொமட் இங்கால ஃபிட் பண்ணியிருக்கார். அங்கால சவரெல்லாம் போட்டிருக்கார். போட்டு நீட்டாக பாருங்க அவ்வளோ அழகாக வச்சிருக்காரு. பாருங்க, உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குதுங்க வீடு. உண்மையாலுமே அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அப்படியே இங்கால வெளியில் வந்தோம்னா இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. சோப்புகள் அதுகள் வைக்கிறது, மற்ற அந்த வாஷிங் மிஷின்கள் அதெல்லாம் வைக்கிறதுக்குரிய அந்த ஒரு ஸ்டோர் ஒன்று கட்டி வச்சிருக்கிறார். அப்படியே அங்கால பாருங்க ஒரு கதை ஒன்று தெரியுது. இது அங்கால பெரிய ரூமாக இருக்குது. கார் பார்க், அதாவது ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. கார்கள் பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங். நான் உங்களுக்கு அதை காட்ட மறந்துட்டேன். நான் வெளியில் போகும்போது உங்களுக்கு அந்த கார் பார்க்கிங்கையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் அந்த வீட்டினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. ஒரு அருமையான வீடு. அப்படியே நாங்கள் வெளியில் போய் அந்த கார் பார்க்கையும் பார்த்துட்டு அப்படியே மேலே போய் அந்த மேலே உள்ள ரூமுகளையும் பார்ப்போம். மிக நேர்த்தியான முறையில் சுற்று மதில் கட்டி செய்திருக்கிறார். இதான் அந்த கார் பார்க்கிங் விடுற அந்த பகுதி.
ஒரு பத்தி மாதிரி இறக்கி ஒரு கார் பார்க்குறதுக்கு செட் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. தொங்கலில் தெரிகிறது வந்து பொருட்களை வச்செடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஓகே, இதான் இந்த கீழே உள்ள அமைப்பு. அடுத்த கட்டம் அப்படியே நாங்கள் அப்படியே மேலே போவோம். மேலே போய் மேலே உள்ள அந்த ரூமை பார்ப்போம். படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அமைப்பாக அகலமாக கட்டி வச்சிருக்கார். 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்புக்காக அந்த பொக்ஸ்வார் வந்து பூட்டியிருக்கிறார். அப்படியே படியில் இருந்து அப்படியே மேலே அந்த பெல்கனி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்ஸ்வார் வந்து பூட்டியிருக்கிறார். பொக்ஸ்வார் பூட்டி கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கிறார். நல்ல பாதுகாப்பான முறையில் அந்த வேலையில் வந்து செய்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலிருந்து பார்க்கும்போது காணியோட அமைப்பு தெரியும் பாருங்க. சுட்டு மதில் கட்டி நல்லா அறுக்கியாக அந்த 2 பரப்பையும் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. இதில் ஒரு தென்னை மரம் நிற்கிது. ஓகே, அப்படியே நாங்கள் இதில் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஹோல் ஒன்று செட் பண்ணியிருக்கிறேன். மேலே ஃபேன் எல்லாம் பூட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோபா செட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் இருக்க திங்ஸுகள் எதுவுமே, வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவுமே எடுக்க மாட்டார். எல்லாம் உங்களுக்கு தந்துட்டு தான் போகிறார். இந்த விலையோட நான் சொல்ல போகிற அந்த விலையோட சேர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூமில் வந்து இதுக்கும் வந்து ஃபேன் பூட்டி 2 கட்டில் போட்டிருக்கிறார். நல்ல அழகான முறையில் நல்ல நேர்த்தியான முறையில் இருக்குதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோடையும் சேர்த்து அப்படியே இந்த காணி வீடு எல்லாம் அப்படியே கொடுக்க போகிறாருங்க. இதோட விலை இப்போ நாங்கள் பார்த்துருவோம். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,30,00,000 ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறேன். பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் வந்து இதில் என்னுடைய நம்பரை தாரன், நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் உரிமையாளரோட கதாச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஓகேண்ணே, மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்களோட காணியில் வந்து விளம்பரம் செய்யணும்னு சொன்னால் இதே நம்பருக்கு எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. ஓகேண்ணே, இதோட இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.